ஹலோ ரிவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்பர் ரிவர்ஸில் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கெட் பண்ணுற நம்பரை அதை அப்படியே ரிவர்ஸில் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ரிவர்சலுக்காக உள்ள மெயின் எப்படி சொல்கிறது ஒரு ஃபார்மேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வைல் லூப் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபார் லூப்பில் வந்து ஸ்டார்டிங் வேல்யூயும் எண்டிங் வேல்யூயும் தெரியணும். ஆனால் வைல் லூப்பில் அப்படி இல்லை. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த லூப் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ எப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலையோ அப்போ வெளில வந்துடும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து A=0 கொடுத்துருக்கேன், ரிசல்ட் =0ன்னு கொடுத்துருக்கேன், 2 வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னன்றது நம்ம கொடுக்குற வேல்யூ. ஸோ அதுக்கப்புறமேலுக்கு பார்த்தீங்கன்னா A=n modulo 10 result star 10 + a n n/. ஸோ இந்த 3 லைன் தான் இந்த கோட். இப்போ என்னன்றது நம்ம கெட் பண்ணுற வேல்யூ. ஸோ ஏவும் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இந்த லூப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த வேல்யூ. ஸோ ஏ வந்து 0ன்னு கொடுத்துருக்கேன், ரிசல்ட் 0ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கோடு உள்ளேயே வந்து கொடுக்குற வேல்யூ தான். ஸோ இந்த ஏவும் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிற வேல்யூ, ரிசல்ட் தான் லாஸ்ட்டாக அந்த ரிவர்ஸான நம்பரை ஸ்டோர் பண்ணக்கூடிய வேரியபிள். ஸோ இப்போ 1 2 3 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்னா அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லூப் முடியும் போது ரிசல்ட் வந்து 3 to 1 அப்படின்னு ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா A=n modulo 10. ஸோ இந்த மாடுலோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் கொடுக்குற வேல்யூவை வந்து 10ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டரை ஏல ஸ்டோர் பண்ணணும். ஸோ லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா n/10ன்னு இருக்குது. ஸோ டிவைட் பண்ணி குவேஷன்ட்டை என்னல ஸ்டோர் பண்ணணும். ஸோ இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பாருங்க n=1 2 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து n வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் இது சாட்டிஸ்ஃபை ஆகிட்ட உடனே உள்ள ஒரு லூப் உள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா n=n modulo 10ன்னு இருக்குது. ஸோ என்னன்றது 1 2 3 நம்ம கொடுத்த வேல்யூ. ஸோ அதை மாடுலோ 10 பண்ணோம். ஸோ 12 10s are 120, பேலன்ஸ் 3 இருக்கும். ஸோ அந்த 3யை என்ன பண்ணணும்னா ஏல ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ 0ன்னு இருந்தது, இப்போ 3ன்னு ஆகிடும். ஸோ அந்த 3ன்ற வேல்யூ வந்து இங்கே உள்ள ஏ, அதாவது 2வது லைனில் உள்ள ஏக்கு வந்துடும். ஸோ இந்த 2வது லைனில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஸ்டார் 10 + ஏன்னு இருக்கும். ஸோ ஏவோட வேல்யூ 3. ஸோ இப்போ ரிசல்ட்டில் வந்து 0ன்னு இருக்கும் ஆல்ரெடி. ஸோ 0 ஸ்டார் 10 அதாவது மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0 × 10 0 தான் வரும். ஸோ 0 + 3 3ன்னு வந்துடும். ஸோ அந்த 3 என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற ரிசல்ட் இதில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டோட வேல்யூ 0லேருந்து 3ன்னு ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் என்னோட வேல்யூ வந்து 1 2 அதாவது 123 தான் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ டிவைட் பண்ணும் 10ஆல். ஸோ குவேஷன்ட்டுன்னு பார்க்கும்போது 12ன்னு வரும். 12 10s are 20ன்னு வரும். ஸோ அந்த 12 என்ன பண்ணணும்னா இப்போ இந்த எண்ணில் ஸ்டோர் பண்ணிவிடும். ஸோ நம்ம கெட் பண்ண வேரியபிள் என். ஸோ அதில் இப்போ இருக்கிறது 12ன்னு இருக்கும். ஸோ இந்த 12 வந்து திரும்பியும் என்ன பண்ணணும், அகைன் அந்த லூப்போட இது கண்டிஷனுக்கு திரும்பி போய் பார்க்கும். ஸோ n > 0வாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். 12ன்னு இருக்கும். 12 > 0 தான். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அகெயின் இதோ பாருங்க 12 > 0 தான். ஸோ அகெயின் லூப் உள்ள வரும். ஸோ இப்போ எண்ணில் உள்ள வேல்யூ வந்து 12. ஸோ 12 modulo 10ன்னு இருக்கும். ஸோ மாடுலோ 10ன்னு இருக்கிறதுனால திரும்பி டிவைட் பண்ணும். 1 10s are 10, பேலன்ஸ் 2 இருக்கும். ஸோ 2 வந்து ஏல ஸ்டோர் ஆகும். ஸோ முன்னாடி 3ல இருந்தது இப்போ 2ன்னு வந்துடும். ஸோ இப்போ 2ன்னு இருக்கும் இங்கே உள்ள ஏலையும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட்டில் வந்து 3ன்னு இருந்துச்சு. ஸோ இதோ இங்கே உள்ள முன்னாடி 3ன்னு இருந்துச்சு, இப்போ 2ன்னு ஆகிடுச்சு இங்கே வந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிசல்ட்டுன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து ரிசல்ட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த 3 தான் இங்கே இருக்கும். ஸோ 3 × 10 30ன்னு இருக்கும். ஸோ 30 + 2 32 அப்படின்னு வந்துடும். ஸோ அதுதான் இப்போ ரிசல்ட்டில் புதுசாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அடுத்த லைனுக்கு வரும். ஸோ இப்போ 12ல் உள்ள வேல்யூ எண்ணில் உள்ள வேல்யூ 12ன்னு இருக்கும். ஸோ 12/10 அப்படின்னு வரும்போது ஸோ 1 10s are 10. ஸோ அந்த 1 வந்து எண்ணில் ஸ்டோர் ஆகும். ஸோ அகெயின் திரும்பி லூப்புக்கு போகும், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதானே. ஸோ 1 > 0 சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ திரும்பி லூப் உள்ள வரும். ஸோ இப்போ ஏல இருக்கிற எண்ணில் இருக்கிற வேல்யூ 1 இருக்கும். 1 modulo 10 அப்படின்னு பார்க்கும்போது டிவைட் பண்ண முடியாது. ஸோ ரிமைண்டர் வந்து 1 தான். ஸோ அந்த 1 என்ன பண்ணணும்னா ஏல ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த ஏல உள்ள வேல்யூ இங்கேயும் வரும். ஸோ இப்போ ரிசல்ட்டில் உள்ள வேல்யூ 32 இருந்துச்சு. ஸோ 32 × 10 320ன்னு வரும். ஸோ 320 + 1 அப்படின்றப்ப 321 அப்படின்னு ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ திரும்பி என்னோட வேல்யூ 1 தான். ஸோ லாஸ்ட் லைனில் 1/10 அப்படின்னு பார்க்கும்போது குவேஷன் பார்த்தீங்கன்னா 0ன்னு வந்துடும். ஸோ இந்த 0 ஏன்னா இங்கே வந்து 1ன்னு தான் இருக்குது. ஸோ குவேஷன் 0ன்னு இருக்குது. ஸோ திரும்பி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கும். ஸோ n > 0வாக இருந்தால் மட்டும்தான் சொல்லியிருக்கோம், ஈக்குவல் டு கொடுக்கல.
ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஸோ லூப் போட்டு வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் இந்த நம்பர் ரிவர்சலோட மொத்த கான்செப்டே இதுதான். ஸோ ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 321 அப்படின்னு இருந்துச்சு. நம்ம வந்து 1 2 3 கொடுத்து லாஸ்ட்டாக 3 2 1 இருந்துச்சு. ஸோ இதுதான் மொத்த கான்செப்டே. ஜஸ்ட் இதை தான் வந்து அந்த கோடில் எழுத போகிறோம், நம்பரை கெட் பண்ண போகிறோம், ரிசல்ட்டு லாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ண போகிறோம், அதுதான். ஸோ இதை பாருங்க, நான் வந்து ஹெட்ரு ஃபைல் கொடுத்துட்டேன், அடுத்த த்ரோஸ் ஐஓ எக்ஸெப்ஷன் போட்டேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ட்ரு த நம்பர்னு கொடுத்துருக்கேன். கெட் பண்ண நம்பரை எண்ணில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு அங்கே உள்ள கோடை அப்படியே எழுத போகிறேன், வேறு ஒன்றுமே மாற்றம் இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டேன், ரிசல்ட் ஈக்குவல் டு 0ன்னு அங்கே சொன்ன மாதிரி இங்கே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கே இருந்த கோடு, அந்த 3 லைன் கோடு வயலூரில் இருந்ததை அப்படியே எழுதுகிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 4-5 நம்பர் உள்ள ஒரு நம்பர் இருக்குது, இன்டிஜர் வேல்யூ இருக்குது, அதாவது 727 அந்த மாரிலாம் நம்பர் இருக்குது, 7321 அப்படின்னு இருக்குன்னா, அதில் ஒரு நம்பராக எடுத்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லூப் வந்து யூஸ் ஆகும். ஸோ அங்கே உள்ள லூப் அப்படியே எழுதிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும் வேல்யூ. ஸோ ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுற மாரி கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் அங்கே இருந்தது. எப்படி ப்ராசஸ் பண்ணுன்றதை நான் சொல்லிட்டேன். ஸோ என்னன்றதை வந்து நாங்கள் 1 2 3 கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே வந்து கெட் பண்ணி அந்த வேல்யூ இருக்கிற மாதிரி கொடுத்துட்டேன். லாஸ்ட்டாக ரிசல்ட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுத்துட்டேன். சேவ் பண்ணிட்டேன், ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், என்ட்ரு தான் நம்பர்னு கேட்குது. நான் 1 2 3 அப்படின்னு கொடுத்தேன்னா 3 2 1 அப்படின்னு வந்துருச்சு. இதே வந்து நான் இந்த மாதிரி நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ சாரி, இது வந்து லாங் இன்ட் ஆகிட்டு, ஸோ நம்ம வந்து இன்டீஜர் அப்படின்னு கொடுத்ததுனால இப்படி வருது. ஸோ இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு கொடுக்குறோன்னா அது அப்படியே ரிவர்சல் வந்துச்சு, 9 8 7 6 5 4 3 2 1. ஸோ இந்த மாதிரி எந்த நம்பர் கொடுத்தாலும் அதுக்கு அதோட கரெக்டான ரிவர்சல் வந்து வந்துடும். ஸோ அதுதான் இந்த கோட். ஸோ இப்போ பாலிண்ட்ரோம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பாலிண்ட்ரோம்னா இப்போ அதான் இந்த மாதிரி உள்ளதுதான். இப்போ நம்ம கொடுக்குறோம் 1 2 3 அப்படின்னு, அது 1 2 1 அப்படின்னு கொடுக்குறோன்னா அதோட ரிவர்சல் 1 2 1 தான் வரும். ஸோ இந்த மாதிரி சேமாக இருந்துச்சுன்னா அதை பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கும் இந்த கோட் வந்து யூஸ் ஆகும். ஸோ இங்கிலீஷில் வேர்டெலாம் பார்த்தீங்கன்னா லைக் மலையாளம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலையாளம் வந்து திருப்பி எழுதினாலும் மலையாளம் தான் வரும். ஸோ ரிவர்சல் எழுதினா, ஸோ அதுமாரி நம்பரில் உள்ளதுக்கும் வந்து பாலிண்ட்ரோம் தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து 1 2 1 அப்படின்னு இருக்குன்னா அதோட ரிவர்சல் 1 to 1 ரெண்டும் ஈக்குவல் தான். ஸோ 969 அப்படின்னு இருக்குன்னா அதோட ரிவர்சலும் 969 தான். ஸோ இந்த மாதிரி உள்ளதை வந்து பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் இந்த கோடை வச்சே தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை, இதே கோடில் அதே கோடு தான். ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எண்ணில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லூப் முடிஞ்ச உடனே என்ன ஆகிடும்னா என்னோட வேல்யூ 0ன்னு வந்துடும். ஸோ அப்போ தான் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, லூப் போட்டு வெளில வரும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஒரு புதுசாக ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். அது எந்த வேரியபிளாக வேணால் வச்சுக்கலாம், ஜஸ்ட் சும்மா ஒரு வெரிஃபிகேஷனுக்காக தான். ஸோ பி ஈக்குவல் டு என்னன்னு கொடுக்குறோம். ஸோ கெட் பண்ண உடனே அந்த வேல்யூ என்ன ஆகிடும்னா பியில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ என்ன தான் ப்ராசஸ் பண்ண போது, ஸோ பியில் வந்து நம்ம கெட் பண்ண வேல்யூ பியில் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ இந்த லூப் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுன்னா, இஃப் ரிசல்ட்டில் வந்து ரிவர்ஸான வேல்யூ இருக்கும், ஸோ பியில் வந்து கெட் பண்ண இனிஷியல் வேல்யூ இருக்கும். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு பி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரிவர்ஸ் ஆனதும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக கெட் பண்ணது சேமாக இருக்கா அப்படின்றதுக்காக தான் இப்போ பார்க்குறோம். ஸோ இருந்துச்சு அப்படின்னா பாலிண்ட்ரோம் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகி நாட் ஏ பாலிண்ட்ரோம் அப்படின்னு ஒர்க் ஆகும், பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ எல்ஸ் பார்ட் போடுறேன். பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் அதே இதில் நாட் ஏ பாலிண்ட்ரோம் அப்படின்னு கொடுக்குறாங்களோ தான். ஸோ மற்றபடி கோடில் எந்த சேஞ்சுமே இல்லை, அதே தான். ஏன்னா ரிவர்ஸில் தான் பிரிண்ட் ரிசல்ட் வரும். ஸோ அந்த ரிசல்ட்டை வச்சு தான் செக் பண்ணுறோம். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து 1 to 1 அப்படின்னு கொடுக்குறோன்னா பாலிண்ட்ரோம், ஏன்னா இதோட ரிவர்ஸலும் 1 to 1. ஸோ இப்போ 1 to 2 அப்படின்னு கொடுக்குறோன்னா இஸ் a நாட் ஏ பாலிண்ட்ரோம், ஏன்னா 2 to 1 அப்படின்னு வரும். அதனால 131 அப்படின்னு கொடுக்குறோன்னா 131 அப்படின்னு தான் வருது. ஸோ பாலிண்ட்ரோம். ஸோ இதுதான் இந்த இதோட இது.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நம்ம